ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல். என் வீட்டு சமையலில் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இந்த வாரம் முழுக்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் இந்த வாரம் முழுக்க கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி 5 டேஸ்க்குள்ளே வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 6th டே. இன்றைக்கி வந்து சாட்டர்டே வ்ளாக் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான 2 ரெசிபி தான். மார்னிங் அதாவது நம்ம கிச்சனில் நமக்கு மாவு எப்போவுமே இட்லி தோசை மாவு அவைலபிளாக இருக்குது. ஒரு சில நாள் இல்லாதப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரவையை வச்சு ஊத்தப்பம் செய்கிறது எப்படின்னு செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் லஞ்ச் கூட சிம்பிளான ரெசிபிஸ் தான். அதாவது டொமாட்டோ பப்பு செஞ்சுருக்கேன். டொமாட்டோ பப்புன்னு ஆந்திராவில் சொல்லுவாங்க. அதாவது தக்காளியை வச்சு பருப்பு கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இருக்கும். அது ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது. நான் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பாவக்காய் ஃப்ரை கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் நான் எப்படி பண்ணுறேங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் கூட போய் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய ரெசிபிஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். புதுசாக இன்றைக்கி தான் என்னோடய சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா வீடியோ பார்த்து முடிச்சது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ்லாம் என்னோடய சேனலில் வர இருக்குது. ஆல்ரெடி 200 above வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது. உங்களுக்கு ஒரு 10-15 விலாக் தான் இருக்கும். மற்றது எல்லாமே ரெசிபிஸ் தான். வித்தியாசமான ரெசிபிஸ் நிறைய கொடுத்துருக்கேன். நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் ரெசிபிஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி செலக்ட் பண்ணி நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. ரவை ஊற்றப்போகிறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை, 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சம் குக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் குக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும். இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்து வச்சுக்கணும். ரவை கொஞ்சம் தண்ணி இழுத்துக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துருங்க. கொஞ்சம் நேரத்தில் அது கெட்டியாயிரும். இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்க போகிறோம். தண்ணி தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி. இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம பாவக்காய் பொரியல் செய்கிறதுக்காக பாவக்காயை வந்து நல்லா தோல் சீவி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் உப்பை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அடுத்ததாக டொமாட்டோ பப்பு செய்கிறதுக்காக துவரம்பருப்பை ஊற வச்சுருக்கேன் 10 நிமிஷம். 2 மிளகாய், கொஞ்சம் வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் மஞ்சள், மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சிடணும். புளியை நம்ம சேர்த்தே வேக வைக்கிறதுனால பருப்பை கொஞ்சம் ஊற வச்சுக்கணும். இது நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது குக்கரில் வச்சு ஒரு 3 to 5 விசில்ஸ் வச்சு எடுத்தோன்னா நல்லா குலைவாக வெந்துடும். இது இந்த வருஷத்துக்கான ஆவக்காய் முந்தா நாள் தான் போட்டேன். அதை உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதோட ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போது நம்ம பாவக்காய் ஃப்ரை செஞ்சுக்க போகிறோம். பாவக்காய் ஃப்ரைக்கு கொஞ்சம் கடுகு உளுந்து தாளிச்சிட்டு கருவேப்பிலையை தாளிச்சிக்கிறோம். தாளிச்சிட்டு கொஞ்சம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பாவக்காய் ஃப்ரை நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. இப்போ பாவக்காய் உப்பு சேர்த்ததுனால நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துருங்க. கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும். நல்லாயிருக்கும் பருப்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இதில் தண்ணி எதுவும் சேர்த்து வேக வைக்க வேண்டாம். அப்படியே மூடி போட்டு வேக வச்சுருங்க. இப்போ ஓரளவு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொருட்கள், அதாவது மஞ்சள், மிளகாய்த்தூள் 2 சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு தடவை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுக்கலாம். திரும்ப கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஊத்தப்பத்துக்காக கேரட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலை, இஞ்சி எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது ரவை ஊத்தப்பம் பேட்டர்லேருந்து ஊத்தப்பம் ஊற்றிக்கிறோம். மாவு இல்லாத டைமில் இந்த ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஊத்தப்பத்தில் மேலே டாப்பிங்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்ச வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய் அந்த தூளை எல்லாத்தையும் மேலே தூவி விட்டுருங்க. தூவிட்டு கொஞ்சம் மிளகாய் பொடி, உப்பு கலந்து வச்சுருந்து அது மேலே தூவிடுங்க. தேவையான அளவு எண்ணெய், இல்லைன்னா உங்களுக்கு விருப்பம்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். மேலே மூடி வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஊத்தப்பம் ரெடி. இது வந்து இப்போ நமக்கு பருப்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்.
இதுக்கு தாளிச்சிக்கணும். இதில் தாளிப்பு ரொம்ப முக்கியம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த முறையில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பருப்புக்கு தாளிச்சிக்க போகிறோம். கடுகு, உளுந்து, 2 வரமிளகாய் சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டு, சீரகம் இடித்து தாளிப்பில் சேர்க்குறோம். இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுதான் அந்த பருப்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தாளிப்பு சேர்த்துட்டோம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிடலாம். டொமேட்டோ பப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.